ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேண்டமாக இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கப்போ எனக்கு 2-3 மீம்ஸ் எல்லாம் கண்ணில் பட்டுச்சு. ஸோ எல்லாருமே அதை பார்த்து வந்திருப்பீங்க. ஆக்சுவலாக டார்க் ஹியூமர் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் அதை பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். வாரத்தில் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாம், ரியாக்ஷன் வீடியோ பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட மோட்டிவாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், பிஃபோர் கெட் இன் டு திஸ் வீடியோ ஐ கிவ் அ ஸ்மால் டிஸ்க்ளைமர் ஃபார் திஸ். பிகாஸ் இந்த வீடியோவில் அஃபண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிஃபோர் என்னென்னா இந்த வீடியோக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் ரொம்ப சென்சிட்டிவான பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் திஸ் வீடியோ இன்க்ளூட்ஸ் ரேசிசம், லிட்டில் பிட் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இது எல்லாமே இமேஜினேஷனில் தான் இருக்கும். தட் மீன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோ காட்டுறேன். எல்லாமே அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கும், நம்மளோட இமேஜினேஷனுக்கு அது இருக்கும். ஏன்னா உண்மையான வீடியோவெலாம் நான் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் அது டெக்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ஏன் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா எல்லாருமே இந்த வெறும் மீம்ஸ் ரியாக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தப்போ இதுவும் ஒரு செக்ட் ஆஃப் ஒரு ஹியூமர் அப்படின்றதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது எல்லாருமே அஃபண்ட் ஆகக்கூடிய ஒரு இல்லை, ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன். சரிங்களா? இதுக்கெல்லாம் நீ சிரிப்பியா அப்படின்றது கேட்காதீங்க. தட் மீன்ஸ் அதையும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். பிஃபோர் கெட் இன்டு திஸ் வீடியோ நான் சொல்லிட்டேன், இது எல்லாமே லிட்டில் பிட் அஃபண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சம்திங் டிஸ்கஸ்டிங்காக இருக்கும், என்னடா ஒரு மாதிரி கிரிப்பியாக கூட இருக்கலாம். ஸோ உங்களோட இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மீம் கூட போட்டு காமிச்சேன்ல, ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஹோல் வீடியோ இருக்க போது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். when I say a joke that only bro would understand, but my wife starts laughing. I lost my bro in Thailand 5 years ago. ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்டுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஹோல் வீடியோவுமே இருக்க போகுது. ஸோ லிட்டலாக இந்த மாதிரியான வெறும் டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை பார்த்து நாம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அதாவது ஆக்சுவலாக மைண்டுக்கு ஒரு சின்ன ஒரு செக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம எந்த அளவுக்கு டார்க் அண்ட் டீப்பாக இருக்கும் அப்படின்றத இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். சரி, நம்ம அடுத்த வீடியோக்கு போகலாம். சரி, why Africa is so hot? Because black color absorbs maximum heat. இது அதான் இதெல்லாம் இந்த ரேசிசம் ஜோக்ஸு. ஸோ இஃப் யூ ஓகே வித் தட் யூ ஜஸ்ட் கண்டினியூ த வீடியோ ஆர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். மீ ப்ரோ, ஐ வாண்ட் டு மேரி அ பிளாக் கேர்ள் ஐ லவ், பட் மை பேரண்ட்ஸ் ஆர் ரேசிஸ், ஸோ வாட் ஷுட் ஐ டூ? இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு கான்டெக்ஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஆஃப்டர் ப்ரோ பை ஹெர் கேன்சல் ஆகாமல் இருந்தால் சரி. ஸோ நான் லிட்டலாக ஸ்க்ரோல் பண்ணும்போது திஸ் டைப் ஆஃப் மீம்ஸ் ஐ ஃபவுண்ட் தட் ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ அப்படின்றதுனால இப்படி தான் இருக்கும். ஸோ அப்படியே போக போக பார்ப்போம். இதில் அந்த மீம் வேறு கீழே ஜோக் ஜோக் இல்லையா? Me watching bro buying Kinder Joy instead of dairy milk Valentine's Day. The pedophile jokes are there. ஓகே, இது எல்லாமே வெறும் ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான். இதனால தான் நான் டார்க்கான எந்த ஒரு ரியல் லைஃப்பில் நடந்த எந்த விஷயத்தையுமே நான் இன்க்ளூட் பண்ணல. ஜஸ்ட் இன் யுவர் விஷுவலைசேஷனில் நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் தட் மீன்ஸ் என்ஜாய் பண்ண வேணாம், அஃபண்டும் ஆக வேணாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. திடீர்னு ஞானி மாதிரி பேசுகிற. ஏன்னா இது மாதிரி தான் அதிகமான அளவில் இந்த வெஸ்டர்ன் சைட்லேயும் இங்கேயுமே பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஸ்டாகிராம் லிட்டரலி இப்படி தான் இருக்குது. ஸோ அப்படின்றதுனால அதையும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்க. பிரெயின் ராட் ரீல்ஸ் மட்டும் பார்க்காம டார்க்கான விஷயத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தான் அடுத்து டாம் க்ரூஸ் ஓடி வராரு. ஸோ என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வேர்ல்டு இஸ் ஜென்யூன்லி எண்டிங், பட் யூ ஸ்டில் ஆர் வெர்ஜின் அண்ட் ப்ரோ இஸ் ஒன்லி லாஸ்ட் ஹோப். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். If you are a first day at war and the guy needs to ask is this ranked or not? ஸோ இது ஒரு பிளேயர்ஸுக்கு நல்லாவே. ஸோ இது யாருக்கு புரியும் அப்படின்றது தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ அதுக்கு போய்கிட்டு இருக்குல்ல இந்த வார். ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மீமு தான் அது. பக்கத்தில் இருக்கிற இது ரேங்கடா இல்லையா அப்படின்ற மாதிரி இது நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க லிட்டலாக ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள், உங்களுக்கு தெரியும். How much you wanna give a fuck? Let me show you right now before you give it up. How much you Again, this is a pedophile meme. பாருங்க. wanna give a fuck? Let me show you right now before you give it up. So ஒன்னு சொல்றதுக்கு இல்ல. ஜோக் ஜோக். You kissing a girl for the first time and her skirt started rising towards
அது டுவர்ட்ஸ் டு யூ சரிங்களா. அதோட வந்து அந்த கான்டெக்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னடா வியர்டா இருக்கு கீழே அந்த பிராக்கெட் குள்ள யூ ஆர் இன் தாய்லாந்து. Do you know why orphans always believes in Christianity and church? Because it's the only place where they can call some father. இதுக்கு வந்து நான் என்ன தப்பு வந்து சொல்றது அப்படின்றது வந்து எனக்கு வந்து தெரியல. சரி, நம்ம வந்து நெக்ஸ்ட்டுக்கு போனது கொஞ்சம் வந்து டார்க்காக இருக்குது. ஸோ வி ஜஸ்ட் மூவ் இன்டு அடுத்து போகலாம். திஸ் இஸ் டார்க்கை தாண்டி இது 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 நல்ல மீம். இது வேணா நல்லா இருக்கும் பாருங்களேன். when I tell my parents I have stage 4 cancer and they said you still couldn't come first. அதில் கூட நீ லாஸ்ட்டாக தான் வருவியா அப்படின்ற மாதிரி தான் வந்து பேரண்ட்ஸ் கேட்பாங்க. இதில் மீம் அந்த கீழே டெம்ப்ளேட்டு தான் வந்து பயங்கர மாசாக வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் ரேசிசம் ஓரியன்ட் மீமு. What do black people and bicycles have in common? What? Neither works without chains. Cancel ஆகாமல் இருந்தால் சரி இந்த வீடியோ. What are the difference between the orphans and primates? What? Me. The primates have mummies. Nothing to say. நிறைய ஆர்ஃபன் மீம்ஸாக வந்து எடுத்து வந்து வச்சுருக்கேன். இஃப் யூ ஹானர் லைட் ஹார்ட்டட் பீப்புள் ஆர் ஆடியன்ஸ் வேண்டாம் இது பார்க்காதீங்க. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் தட் டைப் ஆஃப் பீப்புள். மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து இருக்கும். இது எல்லாமே ஒரு செட் ஆஃப், ஏன்னா அது ரியல் லைஃப்பில் வந்து ஒன்றும் பண்ணி பார்த்து கேஸ் வாங்க விரும்பலை. ஜஸ்ட் இது எல்லாமே அதனால தான் வந்து டெக்ஸ்ட்டில் இருக்குது. அந்த டெக்ஸ்ட் இருக்கிறது மட்டும்தான் நான் வந்து ஃபுல்லாக வந்து எடுத்து போட்டுட்டு வந்துருக்கேன். I am cock-voting. டீச்சர், டுமாரோ எவ்ரி ஒன் நீட்ஸ் டு பிரிங் their parents, the orphan kid. இந்த டெம்ப்ளேட் தான் வந்து முக்கியம் அந்த இடத்துல. சாமி இந்த மீம் வந்து நல்லாயிருக்கும். இந்த மீம் வந்து ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும். when the girl with glasses talks to me I see something beautiful in the reflection. எப்படி இதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு மாதிரி பிக்க இது மாதிரி வந்துருக்கு. இது நிறையா வந்து திரும்ப அந்த மீம் வந்து போட்டே இருந்தாங்க. when bro's girlfriend sent him her childhood photo but the quality is 1080p. so again ஒரு pedophile joke. point of view, when you motive bro by saying don't chase butterflies, builds a garden, but now he build a kindergarten. ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த மூவிஸில் எல்லாத்துலேயுமே வந்து காதலுக்கு வயசு இல்லை அப்படின்னு சொன்னதை வந்து இவங்க ரொம்ப தப்பாக புரிஞ்சுட்டு போய் எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு வந்து இருக்காங்க. அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. It's ரொம்ப டார்க்கர். when I was digging in my backyard I found some gold jewelry, so I thought should tell my wife, but then I remembered why I was digging. புரிஞ்சா? இது புரியல அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. திரும்ப நான் ஷோ பண்ணுறேன் அது என்ன போட்டிருக்குன்னு. when I was digging in my backyard I thought found some gold jewelry, so I thought should tell my wife. சரிங்களா, சொல்லலாம் அப்படின்னு வந்து போகிறாங்க. but then I remember why I digging was. புரிஞ்சிருக்கோன்னு வந்து நினைக்கிறேன். இது அகைன் வந்து ஒரு LGBTQ கம்யூனிட்டிக்கு எதிர்த்தாப்பில் ஒரு மீமு. a group of gay people asked me for a direction, so I told them to go straight. Fuck me. நஃபண்டாகாதீங்கடா டே, சும்மா வந்து சொல்லிக்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ. when you ask a girl in your class for her number but she doesn't have a phone yet. சரிங்களா, இதோட பார்த்துட்டு அப்படின்னா ஒன்றுமே உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ now you just go back to teaching. புரியுதா? அந்த மேலே கான்டெக்ட் அது வரைக்கும் பார்த்தோன்னா தெரியாது. ஒரு பொண்ணுக்கிட்ட போய் வந்து கிளாஸில் வந்து உங்ககிட்ட ஃபோன் நம்பர் இருக்கான்னு கேட்குற, அவள் இல்லைன்னு சொல்லிட்டான். இதோட பார்த்தா அப்படின்னா ஓகே ஒரு நார்மல் கான்வர்சேஷன் மாதிரி உனக்கு தோணும். ஆஃப்டர் கீழே கான்டெக்ட் தான் வந்து மெயின். ஸோ now you just go to back to teaching. ஐயோ சாமி. Oh my god. in this again வந்து இன்னொரு ரொம்ப டார்க்கான ஒரு மீமு. me, what is the difference between a dead bodies and a Lamborghini? Bro, I don't have a Lamborghini in my garage. me, Lamborghini makes noise when you ride them. Understood what I said? அது அந்த மீம் தான் கீழே. ஐயோ இது அகெயின் வந்து ரேசிசம். இதெல்லாமே வந்து ஒரு வெஸ்டர்ன் ஒரு மீம் பேஜ்லேருந்து எடுத்தது தான். ஸோ இஃப் ஆடம் அண்ட் ஈவ்
were the first humans and they white, then why did black people come from? Racism peak. ஆதாம் மற்றும் ஏவாள் வந்து வெள்ளை கலரில் இருந்தாங்கன்றப்ப அவங்க தான் முதல் ஜோடின்றப்ப எப்படி கருப்பினத்தவர்கள் வந்தாங்க அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் இமேஜினேஷனில் மட்டுமே, இதெல்லாமே வந்து நான் வந்து விட்டுறேன். ஐம் நாட் தட் டைப் ஆஃப் பீப்புள். நான் நேரில் அந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறேன். திரும்ப வந்து சொல்லிக்கிட்டே வந்திருக்கேன். இது ஒரு செட் ஆஃப் ஹியூமர், சரிங்களா? டோன்ட் பி அஃபெண்ட், பிகாஸ் இது எதுவுமே வந்து ரியல் லைஃப் ஓரியன்டான ஒரு விஷயமா வந்து இருக்காது. பட் ஸ்டில் ரேசிசம் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே வந்து இருக்குது. ஸ்டில் இந்தியாவில் ரேசிசம் அப்படின்றது கலர் மட்டும் இல்லாமல் அவங்களோட கேஸ்ட்டு, அவங்களோட ரிலீஜனை வச்சுமே வந்து இந்த ரேசிசம் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் டெஃபினட்டாக வந்து இதை பற்றி வித்தியாசமாக வந்து போட போகிறேன். பிகாஸ் இதனோட ஜேர்னர் கிடையாது. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வீடியோ மட்டும் போடுவோம் அப்படின்றதுனால தான் வந்து போட போகிறேன். டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றதுனால தான். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து போகலாம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? How my professor looks at me when I leave the exam paper blank and only write his side chick's name and his wife. மம்புட்டி ஃபோட்டோ வேற போட்டு ஒரு மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அடங்கொக்கால வந்து இது சடனாக வந்து நேற்று தான் வந்து ஓகே எத்தனை வந்து ரீல்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு திரும்ப வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்போது அகைன் ஐ ஃபைண்ட் திஸ் கோட்டட் மீம். இது என்ன அப்படின்னா வந்து இப்போ மாட்னாப்பில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து பில் கேட்ஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இன் தட் விஷயம் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ சொன்னப்போ வந்து எல்லாருமே வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னா ஓகே ஹீ இஸ் ஆல்சோ ஏன்னா க்ரைம் அந்த மாதிரி பண்ணியிருப்பார் அப்படின்னு வந்து நினச்சாங்க. அட் த சேம் டைம் அவருமே வந்து ஒத்துக்கிட்டார். ஆஃப்டர் த பீரியட் திஸ் மீம் வாஸ் மேட் வென் யூ ரியலைஸ் வை பில் கேட்ஸ் நேம்டு ஹிஸ் கம்பெனி மைக்ரோசாஃப்ட். புரிஞ்சா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது? கேன் யூ கேட்ச் மை பாயிண்ட்? நான் ஜோக் பண்ண விரும்பலை அதை வச்சு, ஏன்னா பிகாஸ் ரொம்ப ட்ராமடைஸான விஷயம்னு எனக்கு தெரியும். நான் அந்த மீமை நான் சொல்கிறேன், அது மாட்டினதுனால இந்த மீம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு ஒவ்வொன்றுத்துக்குமே நான் டிஸ்க்ளைமர் போட வேண்டிய நிலைமை. பிகாஸ் இது வந்து எப்படி கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான், பேலன்ஸாக இல்லை அப்படின்னா மொத்த பேரும் வந்து எனக்கு கடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ திங். இது வந்து சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லைனாலுமே இந்த மீமை பார்த்த உடனே எனக்கு சட்டுன்னு எனக்கு ஸ்பார்க் ஆகிருச்சு. இது நிறையா பேருக்கு வந்து ரிலேட் வந்து ஆகும். மீ ப்ரேயிங் ஃபார் ப்ரோ டு ஃபைண்ட் அ கேர்ள் குயிக்லி பிகாஸ் ஹிஸ் கே ஜோக்ஸ் ஆர் ஸ்டார்டிங் சவுண்ட் லிட்டில் பிட் டூ ரியல். அது ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. அகெயின் இன்னொரு டார்க்கான ஒரு விஷயம். ஆக்சுவலாக நோ நாட் நவம்பரில் வந்து இந்த இது வந்து வந்துச்சு. த பெக்கர் ஐ ஃபீட் கர்ட் ரைஸ் சடன்லி ஐ ரியலைஸ்ட் ஐ ஸ்டாப்டு கிவிங் ஹிம் நவம்பர். அண்டர்ஸ்டுட் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது நான் வந்து பார்த்தேன். இருங்க, me explaining to bro that a pregnant horse can run faster cause it has 2 horsepower. இந்த டெம்ப்ளேட் தான் வந்து மாஸ். அதில் அது நிறையா வந்து மீம் வந்துச்சு. பிகாஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால 2 horsepower இருக்கும், 2 horsepower அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. போகலாம். அகெயின் திஸ் இஸ் a pedophile joke another. When point of view when bro takes me with him to meet his girlfriend but then he suddenly stops near kindergarten school. எல்லாம் பீடோஃபைல்ஸாக வந்து இருக்காங்க. இப்போதைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப ப்ரூட்டலாகவும் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன சொல்கிறது, அதை பற்றி பேசினா கொஞ்சம் பெருசாகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அடுத்து வந்து கடந்து வந்து போயிடலாம். How the female ghost looks at me when she tell me she died here and ask her where is the dead body. ஐயோ சாமி, இந்த அளவுக்கு இருந்தால் அப்படி கேட்பான். How the female ghost looks at me when she tell me she died here. I asked her where is the body. அகெயின் திஸ் இஸ் குட் மீம். இது நான் வந்து டார்க்குன்னு சொல்ல மாட்டேன், பட் இட்ஸ் லுக் குட். டீச்சர், கேன் யூ ஸ்விம்? நோ. டீச்சர், the dog is better than you at least can swim. Kids, can you swim? Yes. Then what is the difference between dog and you? சரி, நல்ல கேள்வியில் டெஸ்ட் பண்ணி அவரே வந்து கேட்டாச்சு. ப்ரோஸ் ஆரோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. இட்ஸ் a good question. இல்லை, கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. Point of view, how my ex looks at me after she broke up with me
ஸோ I turn gay and still hair man. எவ்வளோ இப்படி இருந்தால் இப்படி யோசிச்சு இப்படி தான் பழி வாங்கணுமாடா, இப்படி பழி வாங்கணுமா நான் வந்து கேட்குறேன். மீம் டெம்ப்ளேட் அதுக்கு மேலே வந்து இருக்குது, அதை பார்த்துட்டு பேன். ஐயோ சாமி. When your exams are coming, so instead of studying, you started dating the teacher's daughter, always targeting your enemy's weakness. அவ்வளோதான்டா, உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்கடா உன்னை டேய். இதெல்லாம் யாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. மேபி ட்ரை பண்ணி செருப்படி வாங்குனீங்க அப்படின்னா எனக்கு தெரியாது. Again, this is so dark. Me watching my bro get sad because 7-year-old kid in his neighborhood started growing teeth. ஒன்றும் சொல்கிறதுக்குல புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். நம்ம அடுத்ததுக்கு போகலாம். திஸ் இஸ் ஏஐ வீடியோ தான், இதுவுமே வந்து உண்மையான வீடியோ வந்து கிடையாது. அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள். Grandpa, what's dark humor? You see that guy over there with no arms? Go tell him to clap. But Grandpa, I'm blind. Exactly. ஓகே, நத்திங் டு சே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்களா? நம்ம அடுத்ததுக்கு வந்து போகலாம். இந்த கேள்வி வந்து ஒரு மிட் நைட் தாட்டு மாதிரி வரும். இஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ in poison expires, does it become more poisonous or lose its toxicity? எனக்கு இது வந்து கேள்வி வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து இப்போ கெட்டு போச்சு அப்படின்னா அது பாய்சனாக இருக்குமா, இல்லை பாய்சன் வந்து அதனுடைய பாய்சன் அந்த இந்த தன்மையை வந்து இழந்துருமா அப்படின்ற கேள்வி வந்து எனக்கு வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மீமுக்கு வந்து நம்ம வந்து போகலாம். ஸோ when my wife says the baby is kicking, so I punch her stomach to teach my son to never hit a woman. இதுக்கு கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. எஸ், குட் திங் ப்ரோ, நானும் ஃபாலோ பண்ணுறன்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. இதுக்கு டெம்ப்ளேட்டு தான் வந்து அதுக்கு மேலே வந்து இருக்குது. வின்லாண்ட் சாகா தான் நினைக்கிறேன் அந்த டெம்ப்ளேட்டு. ஐயோ சாமி. ஸோ அது ஏன் அந்த வீடியோ பார்க்க சிரிக்கிறேன் அப்படின்றத அந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். அப்போ உங்களுக்குமே வந்து சிரிப்பு வந்து வரும். Fuck everyone who makes you feel like you aren't good enough. How do you like that, Dad? You bastard. ச்சே சிரிக்கிறடி வெக்கமா இல்ல? This is the reason why I laugh. புரிஞ்சுங்களா? Me listening that one bro's caller tune who was rejected by 7 years old girl. Juju, pedophile. आज का मेरा है, कल का तेरा है, साइड डिश ना पकड़ा है, ये है लाइफ है. இதுவும் கொஞ்சம் டார்க்காக தான் வந்திருக்கும். When you unplug all the noisy beeping machines in the hospitals and everyone starts sleeping better. இதுக்கு டெம்ப்ளேட்டு தான் வந்து மாஸ். இதெல்லாமே ஜஸ்ட் அன் இமேஜினேஷன், புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வேறு கோகுவை வேறு உள்ளே கூட்டிகிட்டு வந்து ஸோ சாமி. சரி, நம்ம அடுத்ததுக்கு வந்து போகலாம். When bro said, if I die, sell my kidney and buy a car. ஓகே, buy your dream car. ஓகேயா, இது வரைக்கும் வந்து ஓகே ஏதோ ஒரு பாஸ்தலை சொல்கிறான்னு வந்து வச்சுக்கலாம். கீழே வந்து MF die due to kidney failure. அதுதான் மாஸ். Point of view, when she says she's on her period, but then you remember a true king knight is not afraid. இது ரொம்ப வந்து டார்க்காக இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு. சரி, ஓகே, நான் அடுத்ததுக்கு வந்து போகலாம். அவ்வளோதானா, முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து இந்த வீடியோ வந்து முடிஞ்சு. லாஸ்ட்டு ரொம்ப வந்து டார்க்காக வந்து முடிஞ்சுன்னு நான் வந்து நினைக்கிறேன் ஆக்சுவலி. சரி, ஓகே, எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அகைன் இந்த வீடியோ வந்து வாரத்தில் ஒரு நாள் வரும். ஆக்சுவலாக இனிமேல் வந்து நிறைய ரேண்டமான டாபிக்ஸ், நிறைய டிஸ்கஷன்ஸ் இந்த மாதிரி வந்து பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் எனக்கு யாப் பண்ணுறது அவ்வளோ வந்து பிடிச்சிருக்கு. தட் இஸ் த ரீசன் வை ஐ சூஸ் திஸ் ஜர்னல் டு மேக் த வீடியோ ஃபார் திஸ் டைப் ஆஃப் வீடியோ லைக் திஸ். அண்ட் திஸ் வீடியோ இஸ் ஓவர். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணுமா அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ரியாக்ஷன் வீடியோ அப்படின்றது எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. அட் த சேம் டைம் இதில் வந்து அவ்வளோ எஃபெக்ட் போடணும் அப்படின்றது வந்து கிடையாது. பிகாஸ் ஜஸ்ட் தட் இஸ் மை என்ன சொல்கிறது, பார்த்து ரியாக்ட் பண்ணுறதை நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஆஸ் இட் இஸ் இது ஒரு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். பட் என்னோட மெயின் ஜர்னர் என்ன அப்படின்னா கான்ட்ரவர்ஷியல் திங்ஸ் ஆர் ரேண்டம் டாபிக்ஸாக இருக்கட்டும், ஆர் சம்திங் கான்ட்ரவர்ஷியலான விஷயத்தை எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறது மட்டும்தான் என்னோட ஜர்னராக வந்திருக்கு இப்போ வரைக்கும் வந்து இருக்க போகுது. எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறைய ரேண்டமான கான்டென்ட்ஸ் வந்து வர காத்துக்கிட்டு இருக்கு. ஆஸ் இட் இஸ் இன்னொரு ரெகுலராக வந்து வரும். ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் மை பேத், திஸ் இஸ் மை ஜேர்னி அப்படின்றத வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ரெகுலராக வந்து வரப்போகுது. எனிவே
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.